நான் போனது என்னமோ 5 நாள் தான் துபாய்க்கு. ஆனால் 2 பேரும் ரொம்ப நாளாகவே அங்கேயே லிவிங் சென்டரில் இருக்க மாதிரியே இருக்குல்ல. இது போக அங்கே 2 நாள் இருந்த உடனே பேசாமல் இங்கேயே இருந்துடலாமா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாட்டி தேடுவோமான்னு என் கணவர் கேட்க, பிள்ளையாரும் நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்று, என் தாய் தந்தையும் தாய் நாட்டையும் விட்டுட்டு எங்கேயும் வரமாட்டேன், சுற்றி சுற்றி ஊருக்குள்ளே தான் இருப்பேன். உங்களோட ஆசைகள் இங்கேயே மண் தோண்டி புதைச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு மாலுக்கு தான் போனோம். மாலுக்குள்ளே போனால் ஃபுல்லாக அழகழகாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன், சாண்டாலாம் அப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இருக்காங்க. இது போக கிறிஸ்மஸ் சத்தக்கு லிட்டரெல்லாம் போடலாமா, இந்த எழுதுறேன்னு சொல்லிட்டு 16 பக்கம் சிறுகுறிப்பு எழுதுக மாதிரி நான் பாட்டுக்கு என் ஆசை மொத்தத்தையும் எழுதி பாக்ஸில் போட்டு வந்துட்டேன். அப்புறம் அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட நிறைய கேம் வச்சுருந்தாங்க. இது தெரியாமல் எல்லாத்துலேயும் போய் நான் விளையாட்டு இருந்தேன். அப்போமே நினச்சி என்ன எல்லா கேமும் ஈஸியாக இருக்கேன். ஆனால் அப்பவும் ஒரு பந்தை தூக்கி இன்னொரு பாக்ஸில் போடணும், அதுவே போட தெரியல. ஆனால் உள்ளே சுற்றி இருக்கவங்க கிட்ட நான் சின்ன பிள்ளையிலேருந்தே ஸ்டடீஸில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணதால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வராது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக முடிய விரிச்சு போட்டு வந்தால் நாங்கள் கிஃப்ட் தருவோம்னு சொல்லி நான் விளையாடின அழகிய விளையாட்டுக்கு ஆறுதல் பரிசாக ஒரு முட்டாய் கொடுத்தாங்க. வந்தவரை லாபம்னு சொல்லிட்டு அன்னைக்கு நல்லதொரு மந்தியோட நாள் முடிந்தது.